டேய் வாடா மச்சான், தங்கச்சி எப்படிமா இருக்க? ரியா குட்டி, ஆதி செல்லம், நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்டா. நீ கையல் வீரன் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோண்ணே. சரி வாங்க உள்ள வந்து உட்காருங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஐஷு, நீ குழந்தைங்களை கூட்டிட்டு உள்ள போ, நான் வண்டியில இருந்து லக்கேஜ் எடுத்துட்டு வரேன். சரிங்க. டேய் இருடா, லக்கேஜ் எல்லாம் எடுக்கிறதுக்கு நானும் வரேன். ஐஷு உங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க, நீங்க உள்ள வாங்க. சரி கையல். இது என்னோட வண்டி, நான் யாருக்கும் தர மாட்டேன். சரி பரவாயில்ல, விட்டுடா குட்டா. அது அந்த பையனோட வண்டி தானே, நமக்கு வேற வண்டி இருக்குல்ல, நம்ம வேக்ல இருக்குல்ல, நம்ம அதை எடுத்துக்கலாம். அந்த வண்டி நமக்கு வேண்டாம். உன் பேரு தீரன் தானே? எங்க அப்பா சொன்னாரு. நாங்க இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இங்க தான் இருக்க போறோம். நம்ம ஒண்ணா விளையாடலாம். ஒன்னும் தேவையில்ல, நீங்க எதுக்கு எங்க வீட்ல வந்து இருக்கீங்க? சரி இருந்துட்டு போங்க. ஆனா அதுக்காக நான் உங்க கூட எல்லாம் விளையாட முடியாது. அப்புறம் இந்த வீட்ல இருக்கிற எல்லாமே என்னோட பொம்மை, என்னோட பொருள். அது எதுவுமே நீங்க எடுக்க கூடாது. என் பொம்மை ஏதாவது எடுத்து விளையாண்டீங்க அப்ப எனக்கு கோவம் வந்துரு சொல்லிட்டேன். குட்டி பையா, இப்பதானே சொன்னேன் என் பொம்மை எதுவும் எடுக்க கூடாதுன்னு. கூட்றா. யாரு குட்டா, அது வேண்டாம், அது நம்மளோட இல்லல்ல, அது எடுக்க கூடாது. யாரு குட்டா, அப்பா நம்ம இந்த வீட்டுக்கு வரும்போது என்ன சொன்னாரு? நம்ம வேற ஒருத்தவங்க வீட்டுக்கு போறோம், அங்க போயிட்டு அங்க இருக்கிறதெல்லாம் வேணும்னு அடம் பிடிக்க கூடாது, ஏதாச்சும் வேணும்னா அப்பா கிட்ட தான் கேட்கணும் சொன்னார்ல. இந்த வீட்ல இருக்கிற பொம்மை எல்லாம் அந்த பையனோடது, அவன் தான் தரமாட்ட சொல்றாள்ல, அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுக்க கூடாது. நம்ம கிட்ட தான் வேற நிறைய பொம்மை இருக்குல்லடா குட்டா, நம்ம வீட்டுல இருந்து வரும்போது எடுத்துட்டு வந்துக்கோல, கார்ல இருக்கு. அப்பா இப்ப எல்லா பொம்மையும் எடுத்துட்டு வருவாரு, நம்ம அதெல்லாம் வச்சு விளையாண்டுக்கலாம். இந்த வீட்டுல இருக்கிற அவனோட பொம்மை எல்லாம் நம்ம எடுக்கவே வேண்டாம். ஐயோ அழுவாதடா குட்டா, என்ன ஒண்ணு கண்ட மியாவ் பொம்மை வேணுமா? சரி அழுவாத, அந்த மாதிரி மியாவ் பொம்மை வேணும்னு நம்ம அப்பா கிட்ட கேட்கலாம், அப்பா வாங்கி தருவாரு. அந்த பொம்மை தான் வேணுமா? சரி அழுகாத, இது அந்த பையன் கிட்ட கேட்டு பாக்குறேன். தீரா, அந்த மியாவ் பொம்மை வேணும்னு என் தம்பி அழுகுறான். அவன் குட்டி பையன்ல, அவனுக்கு சொன்னாலே தெரியாது, அது வேணும்னு அழுதுட்டே இருப்பான். கொஞ்ச நேரம் அவன் கிட்ட அந்த பொம்மை கொடுக்குறியா? அவன் கொஞ்ச நேரம் விளையாண்டிட்டு அப்புறம் அவன்கிட்டயே திருப்பி கொடுத்துடுவான். அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது. உன் தம்பி அழுதான்னா
கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் அடம் பிடிக்கவே கூடாது, அப்பா சொல்லிருக்காங்கல்ல. சரி விடுடா, உனக்கு மியா தானே வேணும், நம்ம அப்பா கிட்ட சொல்லி வாங்கிக்கலாம். அது வரைக்கும் இந்த பால் வச்சு வரலவா. சோ டாடி கிட்ட சொன்னாலே கேட்க மாட்டீங்க. அது மியா பொம்மை தான் வேணும்னு அடம் பிடிச்சு அழுதுட்டே இருக்கா. அந்த பையனா அது பொம்மை தரவும் மாட்டீங்க. அவ நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டா கூட அவகிட்ட கேட்டு பொம்மை வாங்கி கொடுக்கலாம். அந்த பையன் தான் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகவே மாட்டிக்கானே. அவளுக்கு நம்ம இந்த வீட்டுக்கு வந்ததே பிடிக்கல. அவ நமக்கு எந்த பொம்மையும் தர மாட்டா. நம்மளும் அவனோட பொம்மை எதுவுமே எடுக்க கூடாது. நம்ம கிட்ட இருக்க பொம்மை வச்சு மட்டும் தான் விளையாடணும். இந்த வீட்ல இருக்கிற எந்த பொம்மையும் நம்ம எடுக்க கூடாது. சரியா டாடி குட்டா? ஏய், இப்பலாம் அந்த பையனோட பொம்மை எதுவும் கேட்க கூடாது சொன்னேன். திரும்பவும் அது மியா பொம்மை தான் வேணும் அழுவுடா. அந்த பையன் தான் கொடுக்க மாட்டேன் சொன்னிட்டால. நம்மளும் அந்த பையன் கூட பேசவும் வேண்டாம். அந்த பையனோட பொம்மை நம்ம எடுக்கவும் வேண்டாம். அக்கா சொன்னா கேப்பியா மாட்டியா? அக்கா சொன்னா கேட்கணும். அப்பனாதான் ஆதிக்குட்ட குட் பாய். என்ன இந்த குட்டி பையன் அழுதுட்டே இருக்கான்? இந்த பொம்மைக்காக தான் அழுகுறான் போல. சரி, அவனை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. இந்த பொம்மையை கொஞ்ச நேரம் விளையாட கொடுக்கலாம். குட்டி பையா,